சைக்கிள் ஓட்டுறதுனால முட்டு வலி வராது. சைக்கிளில் ரொம்ப லோடு வச்சு அடிச்சிங்கன்னா வரும். யாரையாவது பின்னால் தூக்கி வச்சுட்டு போகாதீங்க. சிங்கிளாக தான் போகிறீங்களா? பொதுவாக அது வந்து வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் இல்லை, ரன்னிங் ஜாகிங், அதில் தான் முட்டு வலி வர வாய்ப்பு அதிகம். ஏன்னா ஃபோர்ஸ்ஃபுல்லாக நீங்கள் கூண்டுறீங்கல்ல, முட்டில் அந்த ஃபோர்ஸ் உங்கள் பாடி வெயிட்டெலாம் அதில் தாக்குது இல்லை. இப்போ சைக்கிளிங் வந்து அப்படி இல்லை, அது ரொட்டேட்டரி மூமெண்ட் தான். ஜாகிங் ரன்னிங் இதை விட அதில் வந்து ரொம்ப மினிமம் முட்டு வலி வராது. அதனால் நீங்கள் முட்டு வலி உள்ளவங்க கூட ஸ்டாட்டிக் சைக்கிள் வாங்கி வீட்டில் ஸ்டாண்டு போட்டு கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்து ஓட்டுற மாதிரி சைக்கிள் இருக்கும்ல, அது ஓட்டலாம் வீட்டில். வயசானவங்க கூட, உங்களை மாதிரி வயசில் குறைஞ்ச ஆட்கள் வந்து நீங்கள் ரோட்டில் ஓட்டலாம். இளமையான வயசானாளா? அதனால் ரோட்டில் போகிறது சேஃப்டி இல்லைன்னா ஸ்டாட்டிக் சைக்கிள் இருக்குது, வீட்டில் வச்சு கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் கூட்டிக்கலாம். கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஓட்டுற மாதிரி கொஞ்சம் எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் கூடும். அதனால் அந்த மாதிரி செய்யலாம். அது முட்டு வலி வராமல் உள்ளவங்க கூட சைக்கிளிங் ஓட்டலாம். நான் கூட அப்போ தான் முன்னால் அப்படி தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். பிறகு கொஞ்சம் ஆயிலி ஃபுட்டு கொஞ்சம் எடுக்கணும். ஆயிலி ஃபுட்டுனா எண்ணெயை போடக்கூடாது, நேச்சுரலாகவே கொஞ்சம் நட்ஸு, கடலை, நிலக்கடலை பருப்பு, அந்த நட்ஸுலலாம் ஆயில் இருக்குது. நேச்சுரலாக கடலை எண்ணெய் அதில் தானே எடுக்கிறோம். எடுத்திங்கன்னா அது கொஞ்சம் உணவில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே இந்த ஆயில் வந்து அங்கே போயிடும், முட்டுக்கு போயிடும். அப்படி நினச்சிக்கிட்டு சாப்பிடணும். சாப்பிடும்போதே இருக்குது ஒரு 10 போல் நட்ஸுனால், பாதாம்னா ஒரு 10 போல் எடுத்துக்கலாம். வால்நட்டுனா ஒரு 5-6 வால்நட்டு போட்டுக்கலாம். வால்நட்டு வந்து நைட்டில் ஊற போட்டு காலையில் அது ஒன்றும் உரிக்க வேண்டியதில்லை, தோலோடு சாப்பிடுங்க. அதில் தான் வைட்டமின் நிறைய இருக்குது. அதனால் அதில் அது நைட்ரஸ் ஆக்சைடுன்னு ஒரு ப்ரிசர்வேட்டிவ் போட்டிருப்பான். அதனால் நைட்டில் போட்டு வச்சுட்டு சும்மா காலையில் அப்படி கழனி பசஞ்ச மாதிரி அந்த தண்ணியை வடிச்சிட்டு சாப்பிட வேண்டியதான். வால்நட்டு யூஸ்வலாக அந்த மாதிரி ப்ரிசர்வேட்டிவோட வரும். கடலை நம்ம ஊர் கடலை, வறுத்த கடலை இருக்குல்ல, அதை ஒரு டப்பாவில் போட்டு வச்சுங்க. காலையில் பாலோ டீயை குடிக்கும்போது கொஞ்சம் கடலை சாப்பிட்டுங்க, ப்ரோட்டீன் வந்துடுது. அதில் ப்ரோட்டீன் டயட்டு, கொஞ்சம் ஆயிலி ஃபுட்டு, நேச்சுரல் ஆயில் அதில் வருது. அதனால் முட்டு வலிக்கெல்லாம் அது நல்லது. கொஞ்சம் முளைக்கட்டின பயிர் கொஞ்சம் சாப்பிடுங்க, சிறு பயிர். அதில் விட்டமின் ரிச்சு, எல்லாமே எல்லாம் பேக்ட் வித் வைட்டமின், எல்லாம் பி காம்ப்ளெக்ஸ் ரிச்சு. டெய்லி இவ்வளோ போல் சாப்பிட்டா போதும், நிறையெல்லாம் சாப்பிட வேண்டாம். கொஞ்சம் போல் டெய்லி எடுத்துகிட்டா பி காம்ப்ளெக்ஸ் மாத்திரை தேவையில்லை. அந்த மாத்திரை வேலை செய்தால் அதில் எஃபெக்ட் இருக்காண்டி ஒரு பையன் ப்ரூவ் பண்ணது கிடையாது. இது கண்டிப்பாக இதில் கண்டிப்பாக எஃபெக்ட் இருக்குங்கிறது இது ப்ரூவ்டு ஃபேக்ட். இது ஃபுட்டு மனப்பிராந்தி. நீங்கள் பிரேமைங்கிறீங்க, மனப்பிரேமை கிடையாது, மனப்பிராந்தி. நீங்கள் அதை போட்டுட்டு விசுக்குன்னு நடக்கக்கூடாது. அதனால் அது இந்த ஹெல்த்தி ஃபுட்டு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்ந்தால் போதும். நட்ஸு இதெல்லாம் கொஞ்சம் முளைக்கட்டின பயிர் கொஞ்சம் சேர்ந்தால் பி காம்ப்ளெக்ஸ் தேவையில்லை, தூர போட்டலாம். வாரத்தில் 2-3 நாள் கீரை சாப்பிட்டா அயன் தேவையில்லை, அயன் கால்சியம் தேவையில்லை. அந்த மாதிரி நேச்சுரலாக எல்லாம் இருக்குது. இந்த கிராமத்தில் உள்ளவங்க என்ன போய் அயன் மாத்திரை அள்ளி சாப்பிட்டா இருக்காங்க, கொஞ்சம் கீரை சாப்பிட்றாங்க. ஒன்றும் கீரைலாம் முருங்கைக்கீரையை உரிச்சு போட்டு சாப்பிட்றாங்க. எல்லாம் அயன் கால்சியம் எல்லாம் ரிச்சாக இருக்குது. கருவேப்பிலை இருக்குது, கருவேப்பிலையை தூக்கி ஒதுக்கி அந்த பக்கம் தூரம் வச்சிடுறோம். அதெல்லாம் எல்லாம் அந்த க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ்னால் பச்சை காய்கறி, பச்சையாக என்னெல்லாம் இலை இருக்கோ அதில் எல்லாத்துலேயும் இலை தலைகளில் பயங்கர ரிச்சாக விட்டமின்ஸ் இருக்குது. யானை என்ன சாப்பிடுது கேட்குறேன்? யானை என்ன சாப்பிடுது? இலை தலையை தானே முடிச்சு போட்டு சாப்பிடுது. அவ்வளோ விட்டமின் மினரல்ஸ்லாம் இருக்குல்ல. யானை பிடிங்கி தென்னை மரத்தை எப்படி ஒரு சுற்றி தூர போட்டுருதே. நம்ம யானை அளவுக்கு சாப்பிடாட்டியும் ஓரளவுக்கு கொஞ்சமாவது சாப்பிடணும். ஏன்னா இந்த பிள்ளைகள்லாம் கீரைன்னா சாப்பிட மாட்டேங்குது. அவசரமாக நம்ம எதெல்லாம் சாப்பிட முடியுதோ அதெல்லாம் உடம்புக்கு நல்லது இல்லைன்னு அர்த்தம். கீரையை அவசரமாக சாப்பிட முடியாது. கொஞ்சம் நிதானமாக டைம் எடுத்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி, சாப்பாடோடு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பையை சாப்பிட்டு பழகணும். பிள்ளைகள் இப்படி பழகணும். பிஸாவாக எப்படி உருட்டி அப்படி உள்ளே போட்டுருது. பர்கரா, பிஸா, பர்கரு, சிப்ஸு அப்படி நடக்கணி பிடிச்சிட்டு அப்படி போகுது. இது எல்லாமே உள்ள கேடு. எதெல்லாம் டப்புக்குன்னு சாப்பிட முடியுதோ ஸ்வீட்ஸு, அது பேக்கரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அதெல்லாம் நமக்கு கேடுன்னு அர்த்தம். கொண்டக்கடலை, பயிர் வகைகள் நீங்கள்லாம் வச்சிங்கன்னா உடனே சும்மா சாப்பிட முடியாது, பையை தான் சாப்பிடணும். அதில் நார்ச்சத்து அதிகம் இருக்குது. நீங்கள் தோசை இட்லியை விட சப்பாத்தி நல்லது, ஏன்னா அது நார்ச்சத்து அதிகம் இருக்குது. அப்படியே கோதுமை மாவில் போடுறது நார்ச்சத்து நல்லது. கொஞ்சம் பையை சாப்பிட்டு பழகணும்.
அவ்வளோதான். பிள்ளைகளை பழக்கப்படுத்தணும். அதான் சில குழந்தைகள் பிராய்லர் கோழி சாப்பிட்ற குழந்தைகளை நான் வந்தவுடனே கண்டுபிடிச்சிருவேன். உள்ளே நுழையும் போது இந்த குழந்தை விரும்பி சாப்பிடுவாளா கோழின்னு கேட்டால், ஆமாம், அது இல்லாமல் சாப்பிடவே மாட்டேன். அதுவும் பொரிச்ச கோழி தான் சாப்பிடுவோம். அது வேறு, ஆயில் வேறு. ஆனால் பிள்ளைகள்கிட்ட அட்வைஸ் பண்ண வேண்டியிருக்கேம்மா, இதெல்லாம் கெடுதலுமா, அது அவ்வளோ ஹார்மோன்ஸு. பிறகு நீ உனக்கு கல்யாண வயசு வந்துன்னா பிறகு உன்னை கூப்பிட்டுட்டு அங்கே ஃபெர்டிலிட்டி சென்டர் தான் அலைவாங்க உங்கள் அம்மா. அங்கே போனாலும் கல்யாணம் முடிஞ்சு எத்தனை வருஷமோ கழிஞ்சு தான் குழந்தை பிறக்குது. இதுக்கெல்லாம் காரணம் இதான், அந்த ஹார்மோன் தான் காரணம். அதெல்லாம் இப்போமே பழக்கத்தை மாற்றிக்குமான்னு அட்வைஸ் பண்ண வேண்டியிருக்கு. நீங்களும் வீட்டில் பிள்ளைகளுக்கு அட்வைஸ் பண்ணணும். அந்த ஹார்மோன்ஸ் உள்ள ப்ரிப்பரேஷன்ஸு மெயினாக கோழி, நாட்டுக்கோழி தானே நான் வாங்குறேன்மிங்க. நாட்டுக்கோழிலே எல்லா பயிலும் ஈஸ்ட்ரோஜனை போட்டுடுறான், ஹார்மோன்ஸை போட்டு தான் வளர்க்குறான். ஏன்னா வெயிட் போடணுங்கிறக்க வேண்டி ஹார்மோன் போடுறதுனால பெருசாகுது. அவன் ஹார்மோனை ஃபுட்டோடு மிக்ஸ் பண்ணி போட்டுடுறானுங்க. அதனால் கோழியே என்றைக்கும் வாரத்தில் ஒரு நாளைக்கு கோழி சாப்பிட்டா பரவாயில்ல. நீங்கள் டெய்லிலாம் சாப்பிட்டா சிக்கல் தான். நிறைய நாட்டில் உள்ள ஒபிசிட்டி காரணமே மெயினாக அந்த கோழி தான் காரணம். ஒரு கோழிக்கு காம்பினேஷன் என்ன வரும்? பரோட்டா தான் வரும். பிறகு அது மைதா பலகாரம், அங்கே அது எல்லாமே ஆயிலு, பிறகு எல்லாம் வெயிட்டு கின்னுன்னு ஏறும்.